படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் உள்ளது. மிகவும் பழமையான இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.5 ஏக்கர் விவசாய நிலமானது வருட குத்தகை என்ற பெயரில் கோவில் நிலத்திற்கு அருகே உள்ள தனியார் நிறுவனம் 1,60,000 மதிப்பில் 3 வருடங்களுக்கு முன்பு எடுத்துள்ளது. தற்போது இந்த நிலத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வாக்கிங் செல்வது, விளையாடுவது என உபயோகிக்கின்றனர். இந்த நிலையில் குத்தகைக்கு எடுத்தவர்கள் இந்த விவசாய நிலத்தை வியாபார நோக்கில் கிரிக்கெட் போட்டி நடத்த 7,500 ரூபாய், கார் ஓட்டி பழக 100 ரூபாய், கால்பந்து விளையாட 200 ரூபாய் என்றும், வெளிப்புறத்தில் கடைகள் யாராவது வைத்தால் அதற்கும் வாடகை வசூல் செய்வது என்று கோவில் நிலத்தை வியாபார நோக்கில் வசூல் செய்து வருகின்றனர். தற்போது குத்தகை காலம் முடிந்து 2 வருடங்கள் ஆகிறது. இருந்தும் அவர்கள் வாட்ச்மேன் வைத்து அந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும், சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மீட்க வேண்டும், இல்லை என்றால் பொதுமக்களை திரட்டி அறவழியில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு இந்து முன்னணி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெய் கார்த்திக் என்பவர் இன்று காலை புகார் மனு அளித்துள்ளார். இந்த நிலையில் இதனை உடனடியாக ஆய்வு செய்த அதிகாரிகள் இன்று மாலையே அந்த விவசாய நிலத்திற்கு உள்ளே செல்லும் இடத்தில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று போர்டு வைத்து பூட்டு போட்டுள்ளனர். மேலும் உள்ளே செக்யூரிட்டி கேபின் அப்படியே உள்ளது. இந்த தகவல் தெரியாமல் எப்போதும் போல் அங்கு விளையாட வந்த குழந்தைகள், வாக்கிங் செல்ல வந்த பெரியோர்கள் பூட்டு போட்டு இருப்பதை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஜெய் கார்த்திக், இந்து முன்னணி மாவட்ட செயலாளர், கோவை வடக்கு. கோவை வடக்கு நரசிம்மநாயக்கன் பாளையம் நரசிங்க லட்சுமி பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இந்த 6 ஏக்கர் இடம். இந்த இடத்தோட மதிப்பு 200 கோடி. இந்த இடத்த இந்த பக்கத்தில் இருக்க தனியார் நிறுவன கம்பெனிக்காரங்க இதை குத்தகைக்கு எடுத்து ஒரு வண்டி ஓட்டி பழகிறதுக்கு 100 ரூபா, கிரிக்கெட் போட்டி நடத்தினா அதுக்கு 7,500 ரூபா, ஃபுட்பால் மேட்ச் நடத்தினா அதுக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு வியாபார நோக்கத்தில் இந்த விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 3 வருஷமா அந்த குத்தகை நிறுந்ததுக்கு அப்புறமும் அவங்க இது முயற்சி வாட்ச்மேனை போட்டு இந்த இடத்துல அந்த வசூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை கண்டிச்சு இன்னைக்கு இந்து முன்னணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம்னு சொல்லி அறிவிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்து அறநிலைத்துறையை நீங்க நேரடியாக அந்த இடத்துல ஆய்வு பண்ணி இது உண்மையான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. நன்றி.